தமிழகத்தில் தனியார் பேருந்து தொழிலை பாதுகாக்கும் வகையில் பேருந்து கட்டணத்தை மறு ஆய்வு செய்து மாற்றி அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜயிடம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளன நிர்வாகிகள் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தங்கராஜ், செயலர் தர்மராஜ், பொருளாளர் சிதம்பரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வழக்குகளின் தேக்கத்தை குறைப்பதற்காக தமிழகத்தில் விசாரணை நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விசாரணை நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது வழக்குரைஞர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் தாவேக அரசு உறுதியாக உள்ளது. நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். 200 வழக்குகளுக்கு ஒரு நீதிமன்றம் என்ற வகையில் முன்னுரிமை வழங்கி விசாரணை நீதிமன்றங்களின் எண்ணிக்கை விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் வழக்குகளின் தேக்கம் குறையும். இது தொடர்பான நடவடிக்கை ஓரிரு ஆண்டுகளில் முடிக்கப்படும். மற்ற மாநிலங்களை விட நீதிமன்றங்கள் சிறப்பாக இருக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான ஒப்பந்த புள்ளி முறைகேடு வழக்கில் பொதுத்துறை செயலராக பதவி வகித்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் காணொலி மூலம் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு ஊழியர் மாநில காப்பீட்டு திட்டமான ESI மருத்துவ வசதி திட்டத்தை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகை வெளியீடாக கடந்த ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வர வேண்டியது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் போனதால் படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாகவில்லை. இதனால் விஜய் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அப்போதே என்றைக்கு ஜனநாயகன் திரைக்கு வருகிறதோ அன்றைய நாளே எங்களுக்கு பொங்கல் என்று கூறினார்கள். இந்நிலையில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிய நேரத்தில் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அதன் பின்னர் ஜனநாயகன் படத்திற்கு இருந்த சிக்கல் ஒவ்வொன்றாக அகன்றது. இறுதியாக படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து 6 மாத தாமதத்திற்கு பிறகு ஜனநாயகன் படம் இன்று வெளியானது. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகத்தில் காலை 6 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் 1000 திரையரங்குகளில் ஜனநாயகன் வெளியானது. தமிழகத்தில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. ஜனநாயகன் வெளியான எல்லா திரையரங்குகளிலும் விஜய் ரசிகர்கள், தாவேக தொண்டர்கள் திரண்டு வந்து ஆரவாரம் செய்தனர். பைக், கார் முழுவதும் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை ஒட்டி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் ஜனநாயகனை காண தியேட்டர்களில் திரண்ட ரசிகர்கள் விஜயின் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து மலர்களை தூவி இனிப்புகளை வழங்கியும் ஆரவாரம் செய்தனர். ஜனநாயகன் வெளியான இன்றைய நாளே தங்களுக்கு பொங்கல் பண்டிகை என்றும் மகிழ்ச்சி பெருக்கோடு கூறினார்கள். காட்பாடியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்றுதான் பெயர் வைத்திருந்தார் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர், அதை விரிவுபடுத்தியவர் MGR. ஆகையால் அந்த திட்டம் அந்த 2 பேருக்கு மட்டும்தான் பொருந்தும். இது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்றுதான் சொன்னார்கள். மு.க.ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என சொல்லவில்லை. ஆனால் ஏன் இப்படி மிரண்டு பெயர் வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நாங்கள் பெயர்களை எதுவும் மாற்றவில்லை. உதாரணத்திற்கு அம்மா உணவகம் பெயர் மாற்றாமல் இருந்தது. அவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டோம். அரசியலில் இருப்பவர்களுக்கு பெருந்தன்மை தேவை, அது இவர்களிடம் இல்லை என நிரூபித்து இருக்கிறார்கள். திமுக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களின் பெயரை தொடர்ந்து மாற்றுகின்றனர். அவர்களால் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த முடியவில்லை. வேறு என்ன செய்வது என்று இருக்கும் திட்டங்களின் பெயரையாவது மாற்றலாம் என மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு பெருமை தரக்கூடியது அல்ல. விமர்சனங்களை முன்வைக்கும் MLA-க்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றனர். சில நேரங்களில் இப்படி பேசினால் அதனை புறம் தள்ள வேண்டும். சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் புது திட்டங்களை அறிவித்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோன்று எதுவும் இந்த ஆட்சியில் இல்லை. ஜனநாயகன் ரிலீஸ் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. பேருந்துகளில் பெயர் மாற்றம், வண்ணம் மாற்றம் செய்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு பெருமை தரும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சிறுமைதான் தரும் என்றும் துரைமுருகன் பேசியுள்ளார்.
தமிழக அரசுக்கு மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, முத்திரைத்தாள் பதிவு கட்டணம், விற்பனை வரி, ஆயத்தீர்வை வரி, மத்திய அரசின் மானியம் போன்றவற்றின் வாயிலாக வருவாய் கிடைத்து வருகிறது. அதன்படி நடப்பு நிதியாண்டின் முதல் 3 மாதங்களில், அதாவது ஏப்ரல் முதல் ஜூன் வரை தமிழகத்திற்கு மொத்த வரி வருவாயாக 64,944.97 கோடி ரூபாய் கிடைத்திருப்பது மத்திய தணிக்கைத்துறை அறிக்கையின் தற்காலிக புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரியவந்துள்ளது. தஞ்சையில் 4 திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானது. இதற்காக ரசிகர்கள் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து வந்தனர். இந்நிலையில் தஞ்சையில் உள்ள ஒரு திரையரங்கில் 200 ரூபாய் கட்டணத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்த ரசிகர்களுக்கு நேற்று வாட்ஸ்அப் மூலம் புதிய தகவல் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் டிக்கெட் கட்டணம் தற்போது 700 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள தொகையை QR கோடு மூலம் செலுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுக்கு திடீரென கூடுதல் தொகை செலுத்துமாறு தகவல் வந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட திரையரங்கின் நடவடிக்கை குறித்து ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். மாணவர்களின் நலன், எதிர்காலமே முக்கியம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களின் நலனும் அவர்களின் எதிர்காலமுமே எங்களுக்கு முக்கியம். நீட் தேர்வு உட்பட அனைத்து வினாத்தாள் கசிவு வழக்குகளின் விசாரணையை விரைவுபடுத்தி குற்றவாளிகள் கூடிய விரைவில் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். தேவையான நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைப்பவர்கள் யாரும் தப்பிக்க விடப்பட மாட்டார்கள் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.